விநாயகர் வணங்கிட கிடைக்கும் பலன்கள். எந்த காரியத்தை தொடங்குவதற்கு முன்னம் விநாயகர் வழிபாடு செய்வது சிறந்த பலன்களை தரும். விநாயகரை எவ்வாறு வணங்கினால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். சிவன், பார்வதி, முருகர், விஷ்ணு, அம்பிகை முதலிய தெய்வ உருவங்கள் சிற்பம் முறைப்படி செய்து வழிபட வேண்டியவை. அவை சிற்ப லட்சணத்திற்கு சிறிது மாறுபட்டிருந்தாலும் வழிபாடு செய்பவர்க்கு நன்மை கிடைக்காது. ஆனால் பிள்ளையார் உருவம் அப்படியல்ல. மஞ்சளை அரைத்து ஒரு சிறு குழந்தை கூட பிடித்து வைத்தால் போதும், பிள்ளையார் தயார். பிள்ளையார் அவ்வடிவில் எழுந்தருளி அருள் புரிவார். சந்தனம், களிமண், மஞ்சள், சாணம் இப்படி எளிதாக கிடைக்கக்கூடிய பொருளில் விநாயகரை செய்து வழிபடுவார்கள். விநாயகருக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய அருகம்புல் மிக விருப்பம். அருகு வைத்து விநாயகரை வழிபட்டால் பிறவி பிணி நீங்கி இன்பம் பெருகும் என்பது ஐதீகம். ஓம் வக்ரதுண்டாய ஹீம் என்பதுதான் சட்டாட்சர மந்திரம். இந்த மந்திரத்தை உச்சரித்து விநாயகரை வணங்கினால் பகைவரை எளிதாக வென்றுவிடலாம். நெல்லி மரத்தடியில் உள்ள விநாயகரை வழிபட்டால் பெண் குழந்தைகளிடம் மகிழ்ச்சி அதிகரிக்கும். ஒவ்வொரு மாதமும் வரும் சதுர்த்தி தினத்தன்று 16 கன்னி பெண்களுக்கு ரவிகை துணி, வளையல், மஞ்சள், குங்குமம் கொடுத்து வன்னிமரத்தடி விநாயகரை வழிபட்டால் திருமண தடைகள் அகலும். கண்பார்வை கோளாறு உடையவர்கள் சுவாமிமலை முருகன் கோயிலில் உள்ள நேத்திர கணபதியை வணங்கினால் கண் பார்வை தெளிவு பெறும் என்பது நம்பிக்கை. நேற்ற கணபதியை வணங்கித்தான் கொங்கு நாட்டு பிறவி குருடனுக்கு கண் பார்வை கிடைத்ததாக கூறப்படுகிறது. கண்களில் ஏற்படும் நோய்கள் நீங்க இவரை வழிபடலாம். வெள்ளை எருக்கம் வேரால் விநாயகரை பத்மாசனத்தில் அமர்ந்த கோலத்தில் செய்து அவருடைய மூல மந்திரத்தால் வழிபட்டு வந்தால் சகல பலனும் கிடைக்கும் என்று ஸ்ரீ பவிஷ்ய புராணம் கூறுகிறது. வில்வம், வேம்பு, அரசு, மந்தாரை, அத்தி, அரைநெல்லி, நாவல், வாகை ஆகிய 9 விருச்சிகங்களுடன் விநாயகர் காட்சி தருவது அபூர்வம். பொதுவாக மேற்கூறிய மரங்கள் எல்லாம் மருத்துவ குணம் வாய்ந்தவை. புத்திரப்பேருக்காக இம்மரங்களை சுற்றி வந்து வணங்குவது நல்லது. இலையினால் விநாயகரை அர்ச்சனை செய்தாலோ அல்லது வன்னி விநாயகரை சுற்றி வந்து வழிபட்டாலோ தீவினைகள் விலகும் என்பது ஐதீகம். ஒன்றுக்கும் மேற்பட்ட பிள்ளைகளை பெற்றவர்கள் அவர்களுக்குள் சண்டைகள் வராமல் இருக்க விநாயகரை வேண்டிக் கொண்டால் நல்ல பலன் கிடைக்கும். குழந்தை பேருக்கு தயாராக இருப்பவர்கள் வல்லபை கணபதிக்கு நைவேத்தியங்கள் படைத்து நல்ல குழந்தையை தர வேண்டும் என்று வழிபட்டால் அதன்படி நடக்குமாம். சுவாமிமலையில் முருகன் சன்னிதானத்தில் உள்ள வல்லபை கணபதியை காணலாம். கேது திசை நடக்கையில் அதற்குரிய 7 ஆண்டுகளிலும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்குமாம். அச்சமயங்களில் கேதுவுக்கு உரிய தெய்வமாக விளங்கும் விநாயகப் பெருமானை வழிபட்டு வந்தால் துன்பங்களில் துவளாமல் இன்பமாக அதை கடக்கலாம். கேது ஒருவருடைய சுய ஜாதகத்தில் எந்த வீட்டில் இருக்கிறார் என்பதை அறிந்து அந்த திசை நோக்கி இருக்கும் விநாயகரை தேர்ந்தெடுத்து வழிபட்டால் இன்னும் சிறந்த பலன்களை பெறலாம். அஸ்வினி அல்லது மூலம் நட்சத்திரத்தில் சிவசக்தி விநாயகர் உள்ள ஆலயத்திற்கு சென்று அலங்காரம் செய்வித்தும் வெள்ளை, நீலம், சிவப்பு 3 நிறங்களும் கலந்த வஸ்திரத்தை விநாயகருக்கு அணிவித்து 3 வித நைவேத்தியங்களாக இனிப்பு, உரைப்பு மற்றும் மோதகத்தை அர்ப்பணித்து வழிபட்டு வந்தால் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றம் வந்து சேரும். நடனமாடும் தோற்றத்திலுள்ள நர்த்தன விநாயகருக்கு அபிஷேகம் செய்வித்து இனிப்பு நைவேத்தியம் வைத்து வழிபட்டு வந்தால் எழுந்தவற்றை பெறலாம். வன்னி மரத்தடியில் இருக்கும் விநாயகரை மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் ஆகிய நட்சத்திர நாட்களில் வழிபாடு செய்து அன்றைய தினம் 9 கன்னி பெண்களுக்கு அன்னதானம், வஸ்திரதானம் அளித்து வந்தால் மாங்கல்ய தோஷம் அகலும், திருமண தடையும் நீங்கும். ஒவ்வொரு சதுர்த்தி என்றும் விநாயகர் கோயிலுக்கு சென்று 8 கொழுக்கட்டை செய்து தானம் அளித்தால் வறுமைகள் நீங்கி வளம் பெருகும். சாணம், புற்றுமண், மஞ்சள், வெல்லம், எருக்கம்பேர், சந்தனம் ஆகியவற்றில் விநாயகர் உருவம் செய்து வழிபடுவர் அனைத்து விதமான நலன்களும் பெற்று மோட்சமடைவர் என்று விநாயக புராணம் கூறுகின்றது.